வணக்கங்க. இதை இன்னைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலானுங்க. நாள் தள்ளி தள்ளி போய் கிட்டத்தட்ட 1 வருஷமா ஆயிடுச்சுங்க. தொடர்ச்சியா வேலைக்கு போயிட்டு இருந்ததால இத பண்ண முடியல. சரி இன்னைக்கு கண்டிப்பா பண்ணியே ஆகணும்னு முடிவு பண்ணுங்க. இன்னைக்கு லீவ் போட்டுட்டுங்க ஜிஹெச்சுக்கு போனேங்க. அங்க நர்ஸுகிட்ட விளக்கத்த சொல்லி கேட்டேன். "நீங்க பெரிய டாக்டர பாருங்க" அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. சரின்னுங்க பெரிய டாக்டர் ரூமுக்கு போனேங்க. அங்க வந்து அட்டெண்டர் தான் வெளிய வந்தாரு. விளக்கத்த சொன்னேங்க. "டாக்டர் உள்ள மீட்டிங்ல இருக்கிறாருங்க. இப்போ வந்து எல்லாமே ஆன்லைன்ல பண்ணிட்டாங்க. நீங்க ஆன்லைன்லயே பண்ணிருங்க. இல்லைனாக்கா" இன்னொரு ஆசிரியர் சொன்னாருங்க. "அங்க போய் பண்ணிருங்க. அது ஜிஹெச் தான். அங்க போய் பண்ணிருங்க" அப்படின்னாருங்க. "அது தூரமா இருக்கும். அங்க போய் பண்ணிருங்க" அப்படின்னாரு. சரின்னு சொல்லி வந்துட்டேங்க. எந்த வெப்சைட்டும் எனக்கு தெரியல. நானும் ஒரு 5, 6 சர்ச் பண்ணி போட்டேங்க. தமிழ்ல டைப் அடிச்சுங்க. அது டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்ல பண்ணிக்கிச்சு. போட்டு பார்த்தேங்க. கவர்மெண்டோட வெப்சைட் எதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட 2, 3 வந்துச்சுங்க. அத அப்படியே எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, யூடியூப்லயும் சரி, கூகுள் க்ரோம்லயும் போய் பார்த்தோம்னா, எல்லாம் வந்து 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வீடியோ தான் இருக்குதுங்க. இப்ப சமீப காலமா வந்த இத பத்தி வந்த வீடியோ எதுவுமே கிடையாது. அதனாலங்க எனக்கு ஒரு கன்ஃப்யூஸ் ஆயிருச்சு. நான் அதிகம் படிக்கலைங்க. இங்கிலீஷ் எனக்கு படிக்க தெரியாது. சரின்னு அந்த ஐடிங்க எனக்கு தெரிஞ்ச தம்பி இருக்காப்புல, ஜெராக்ஸ் கடையில வேலை செய்றாப்புல. அந்த தம்பிக்கு ஃபார்வர்டு பண்ணி, "தம்பி விஷயம் எது? இத பண்ணி குடுப்பா. எது ஒரிஜினல் ஐடின்னு தெரியல. பண்ணி குடுப்பா" அப்படின்னேன். சரி தம்பி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காப்புலைங்க. இப்ப ஏன் இத சொல்ல வரேன்னாங்க, படிக்காதவங்களும், ஸ்மார்ட் செல்ஃபோன் இல்லாதவங்களும் எப்படி போய் இத பண்ணுவாங்க? எப்படி இது நடக்கும்னு எனக்கு தெரியல. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நான் வேலைக்கு போறேன். லீவ் போட்டு என்னால போ முடியாது. இதே இங்கேயே இருந்துச்சுனாக்கா, லோக்கல்ல இருந்துச்சுனாக்கா, அப்பப்ப வேலையும் பார்த்துக்கிட்டு, இத போய் பார்த்துக்கிட்டு பண்ணிறலாம். லீவே போட வேண்டியதில்ல. ஆனா, அவரு சொன்ன ஆஸ்பத்திரி கொஞ்சம் தள்ளி இருக்குதுங்க. போனோம்னா 2 நாள், 3 நாள் லீவ் போட மாரி தான் இருக்கும். அப்புறம் என்ன தோணும்னாக்கா, சரி விட்டுறலாம், பண்ண வேண்டாம்னு தான் தோணும் மனசுக்கு. ஆனா, நான் அப்படி செய்ய மாட்டேங்க. ஒரு ஒரு காரியத்தில கால் வச்சுட்டாக்கா, அத கண்டிப்பா முடிச்சுட்டு தான் வெளிய வருவேங்க. அதனால இது ப்ராசஸ் போயிட்டு இருக்குதுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலயுமே இத வந்து நடைமுறைப்படுத்தணும். இல்ல அப்படின்னாக்கா, ஆன்லைன்ல தான் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, பெருசா எழுதிங்க. அது எந்த வெப்சைட்டோ எழுதி ஒட்டி வச்சுட்டாக்கா, மக்கள்லாம் பார்த்துக்குவாங்க, தெரிஞ்சுக்குவாங்க. விருப்பம் உள்ளவங்க அத பயன்படுத்திக்குவாங்க. அதனால வந்து இத கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். புகாரா நெனச்சுக்காதீங்க. இது ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். படிக்காத ஒரு என்ன சொல்றது? ஒரு குடிமகனோட கோரிக்கையா நான் வைக்கிறேன். அதனால அத ஆவணப்படுத்துங்க. படிச்சவங்க ஆன்லைன்ல பண்ணிக்குவாங்க. படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க? அதனால கொஞ்சம் அரசு வந்து கொஞ்சம் ஆவணப்படுத்துங்க. நான் அத கோரிக்கையா வைக்கிறேன். ஒரு எளியவனோட கோரிக்கையா வைக்கிறேன். தப்பா நெனச்சுக்காதீங்க. என்னங்க ஒண்ணும் புரியலைங்களா? தலையும் தெரியல, வாலும் புரியல அப்படிங்கிறீங்களா? வேற ஒண்ணும் கிடையாதுங்க. நாம செத்து போயிட்டோம்னு வச்சுக்கங்களேன், ஒண்ணா தீய்க்கோ, இல்ல மண்ணுக்கோ தான் பலியாவோம். வீணா தான் போகுங்க உடம்பெல்லாம். அந்த உறுப்புகள தானம் பண்ணிட்டோம்னா, அது இல்லாம இழந்திருக்க தவிச்சவங்களுக்கு அது பயன்படும். நாம செத்து போனாலுமே, நம்ம உறுப்புகள் மூலியமா நம்ம வாழ்ந்துக்கிட்டே தான் இருப்போம். அதனால வந்து நானும் என்னோட மனைவிங்க உடல் உறுப்புகள தானம் பண்றதுக்காக தான் ஃபார்ம்க்காக தான் பார்த்து அலைஞ்சிட்டு இருந்தோம். அது நடந்தத உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆனா, இப்ப ஆன்லைன் பண்ணிட்டாங்க இல்லையா? அதனால ஆன்லைன்ல தான் பண்ண போறேங்க. ஏன்னா, நான் அந்த ஆஸ்பத்திரி போய் பண்ணிட்டு வரதுக்கெல்லாம் சாத்தியம் கிடையாதுங்க. கம்ப்யூட்டர் சென்டர்ல சொல்லியிருக்கிறேங்க. அந்த தம்பி பண்ணி தரேன்னு இருக்காப்புல. கூடிய சீக்கிரங்க அடுத்த பதிவுல நான் அத விளக்கமா சொல்றேங்க. நன்றிங்க. அடுத்து சந்திக்கலாங்க.